இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அழுது ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் தியானிக்க முடியும். அன்னாள் குழந்தை இல்லாதிருந்தாள். அவள் சகோதரி பெனின்னாள் அவளை தினமும் நிந்தித்தாள். அவள் மனம் அடிவாகும்படி பேசினாள். எனவே அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். எல்கானான் அன்னாளை மிகவும் தேற்றுகின்றான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, வருடந்தோறும் செல்லுகின்ற தேவாலயத்திற்கு அவர்கள் சென்றபோது அன்னாள் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை நோக்கி பாரும், என்னை மறவாமல் நினைத்தருளும், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி மிகவும் அழுது பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள். அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்த்து விட்டாள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது, நறுமுண்ட இருதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ குழந்தை இல்லாத இருக்கிற ஒரு நபராய் கூட காணப்படலாம். நீ ஆண்டவரை நோக்கி நறுமுண்ட இருதயத்தோடு விட மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை பலப்படுத்துவாராக, உனக்குள்ளே அற்புதம் செய்வாராக. ஆமென், ஆமென்.